arithmetic progression question பார்க்க போறாங்க. கேள்வி என்ன கொடுத்திருக்காங்கன்னா sum of 3 consecutive terms வந்துட்டு AP is 27. அதாவது arithmetic progression ஷார்ட் ஃபார்மா கொடுத்திருக்காங்க. 27 அப்படின்னு இருக்கு சரிங்களா. அதுக்கப்புறம் அதனோட ப்ராடக்ட் பெருக்கல் வந்துட்டு 288 இருக்கு. அந்த 3 டேர்மை கண்டுபிடிங்கன்னு. இப்போ arithmetic progression அப்படின்னாவே அதனோட ஹார்ட் அப்படிங்கிறது என்னவா இருக்கும்? ஹார்ட் ஆஃப் த டாபிக்கா காமன் டிஃபரன்ஸ் வந்து ஈவனா இருக்கணும். புரிஞ்சுதுங்களா? அதாவது ரெண்டுக்கும் உள்ளான அந்த பொது விகிதம் வந்து ஈவனா இருக்கணும். இப்ப பாருங்க 4க்கும் 12க்கும் எவ்வளவு வரும் பொது விகிதம்? 8. 12க்கும் 15க்கும் 8 வருதுங்க இல்ல. அப்ப இது வந்து ரூல்ட் அவுட். அடுத்து 3 6 9 9 6 15. அப்ப இவர் தலைவர் உள்ள இருக்காரு. அடுத்து பாருங்க 3 6 9 9ம் 11க்கு 6 டிஃபரன்ஸ் வருதா? இல்ல. அப்ப இது ரூல்ட் அவுட். அடுத்து பாருங்க 2 7 9 அதுக்கப்புறம் வந்துட்டு 9 7 16. அப்ப இவரு இருக்காரு. சோ இந்த ரெண்டையும் நம்ம செக் பண்ணா போதும். ரெண்டையும் செக் பண்ணா ஃபர்ஸ்ட் 27 வருதான்னு பார்த்துப்போம். 9 12 12 15 27 வராங்க. 9 2 11 11 16 27 ரெண்டு பேருமே வராங்க. இப்போ இது இங்க இன்னொரு கீ பாயிண்ட் இருக்கு 288. அதை நம்ம செக் பண்ணிட்டே வந்துரும். 3 × 9 என்ன வந்துருங்க? 27 வந்துரும். 27 கூட 5 பண்ணா லாஸ்ட்ல 8 வருங்களா? வரவே வராது. இது செக் பண்ண தேவையில்லை. 2 × 9 × 16 2 9 18 18 × 16. இதை பார்த்தோன்னே இதான் ஆன்சர்னு சொல்லிடலாம். 8 6 எவ்வளவு வருங்க? 48. அப்ப லாஸ்ட்ல 8 தான் முடியுது. அப்ப இதை செக் பண்ணிடலாம். 1 6 6 4 10. அடுத்து 1 8 8 1 1 1 ஆட் பண்ண என்ன வருதுங்க? 8 8 288. அப்ப இந்த கேள்விக்கு பதில் என்னங்க? ஆப்ஷன் டி தான் கரெக்ட். சரிங்களா? ரொம்ப எளிமையான ஒரு கேள்வி. ஸோ இந்த ஆப்ஷன் 2 9 16 வந்து காமன் டிஃபரன்ஸ் வந்துட்டு 7 7ன்னு கரெக்டாக வருது. அதுக்கப்புறம் இதனோட அர்த்தமெட்டிக் ப்ரோக்ரஷன் வந்து 27 இருக்கும். அர்த்தமெட்டிக் ப்ரோக்ரஷன் இந்த 3ஐயும் கூட்டா 27 அப்படின்னு வருது. இதனோட பெருக்கல் 288 வருது. அவ்வளவுதான். அப்போ இந்த கேள்விக்கு பதில் ஆப்ஷன் டி. ரொம்ப எளிமையான ஒரு கேள்வி. ஃபார்முலா அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. அந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருந்தது அப்படின்னா நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். அந்த காமன் டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது முக்கியம். அதை மறந்துடக்கூடாது. சரிங்களா? புரிஞ்சு